வீடியோ பார்க்க போகிறது ஒரு டீச்சிங் ஃப்ளவர் தான் செய்யணும். அதுக்கு வந்து பிங்க் கிளே, ப்ளூ கிளே, அடுத்து ஸ்மால் பிளாக் கிளே தான் எடுத்துக்கணும். அதுக்கு என்னோட மேக்கப் கிட் தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து ப்ளூ கிளே எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் குட்டியோடு குடிச்சிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் வந்து ஸ்மாலாக பெருசு இல்லாமல் சிறுசாக இல்லாமல் ஸ்மாலாக பண்ணிடுவேன். ஸ்மாலாக பண்ணதுக்கு அடுத்து பிங்க் கலர் கிளே எடுத்து ரவுண்ட் ஷேப் இது ரவுண்ட் ஷேப் பண்ணால் பண்ணலாம். அவங்களுக்கு நான் வந்து டிசைனாக தான் பண்ணுவேன். வந்து இது அடுத்து அந்த மாதிரி பெருசு பண்ணிக்கணும். அதே ஷேப் பண்ணுவாங்க. அப்போல்லாம் கரெக்டாக இது இந்த சைடு எடுத்துட்டு அடுத்து இன்னொரு பிங்க் கலர் அதே ஷேப் பண்ணலாம். இந்த சைடு அதனால கொஞ்சம் மேலே தூக்கி கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. இந்த சைடு இன்னொன்று பிங்க் கலருக்கு அதே ஷேப் பண்ணுவேன்.
இது இந்த சைடு. அடுத்து கொஞ்சம் பிங்க் கலர் க்ளே எடுத்துக்கிறேன். லைட்டாக குட்டியோட ஸ்மாலாக, வெரி ஸ்மால். அதை இந்த ப்ளூ கலர் சர்க்கிளுக்கு நடுவில் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து ப்ளூ கலர் க்ளே. அதே இதை குட்டியோட ஸ்மாலாக இருக்கணும். ஸ்மாலாக இருக்கணும் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வந்தால் அதை கூட நீங்கள் கீ போடாமல் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன். இப்போ இதை இதுக்கு நடுவில் வச்சுக்கிறேன். நான் செய்கிறதுலாம் நல்லா இருக்கா நல்லாலே எனக்கே தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து இது இந்த சைடு செட் பண்ணிக்கிறேன். திரும்பியும் ஒரு ப்ளூ கலர் க்ளே எடுத்துக்கிறேன். அதே ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். அடுத்து இந்த பிளாக் கலர் இன்னும் கொஞ்சம் டிசைன் கூட பண்ணிக்கிறோம். திரும்பி ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குட்டியாக ஒரு பிங்க் கலர்லேயும் பண்ணிக்கிறேன். குட்டியாக பண்ணணும். பிளாக் கலர் உங்களுக்கு வேறு எதாவது யூஸ் பண்ண திருப்பி அது வேண்டாம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இதே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் பெருசாக பண்ணியிருந்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என் மேக்கப் செட் எடுத்துக்கிறேன். என்னோட ரோஸ் தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பிங்க் கலர் லிப் க்ரோஸ் தான் எடுத்துட்டு இது சைடில் நான் பிங்க் கலர் அடுத்து பிரைட்டாக கிளிட்டர் மாதிரி
மாடலுக்கு வேண்டிய சைடு வச்சுக்கிறேன். இது மாடல் தான். அப்போதான் நம்ம கீ செயின் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபோம் கிளே தான். உங்களுக்கு ஃபோம் கிளே இருந்தால் இந்த மாதிரி கட்டியான கிளே இருந்தாலும், இப்போ நான் வந்து கட்டியான கிளே எடுத்து காமிக்கிறேன். அதே ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துருக்கேன். ஃபோம் கிளே நான் தனியாக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இந்த கீ இருக்குல்ல, இதை அப்படியே கம் அப்ளை பண்ணிட்டு உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து கீ செயின்லாம் ரெடி. ஸ்மால் கீ செயின், சிம்பிளான கீ செயின் ரெடி. இப்போ கரெக்டாக இருக்குது. சூப்பராகவே இப்போ நமக்கு வந்து கீ செயின் ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.